ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செஞ்சார். நன்மை செய்கிறதுக்காகவே சுற்றி திரிஞ்சார் அவர். அப்படி இருக்கிற தேவனை அவர் நன்மை பெற்ற அநேகர் தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, தீமையாக நின்னாங்க. இவர் கல்லெறியும், இவர் சிலுவையில் அறையும், இவங்களை கொண்டு கொலை செய்யும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஜனங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்கப்பா. அதனால் நீ எதை குறித்து கவலைப்படாத, தேவன் உன் கூட இருப்பார். ஏன்னா நன்மை செய்கிறவங்களுக்கு அநேக இறக்க தான் அந்த கிணறு ஊறிட்டே இருக்கும். இப்படி அடைச்சி வச்சாச்சா அந்த கிணறு வற்றி போகும்ப்பா. நீ இறைச்சிட்டே இருக்கிற, உங்களுக்கு இன்னும் 4 ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டே இருக்கும். கடவுள் உனக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பார். நீ நல்ல குழந்தை, நீ நல்லா அநேகருக்கா. அதேமாரி அந்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு நிறைய செய்யுது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. செய்ய உங்களை ஆசீர்வாதம் தான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. அதை பொறுத்து நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க, யாருக்குமே ரிப்ளை பண்ணாதீங்க. உங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியை பார்த்து போயிட்டே இருங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும், என்ன இருக்குது உங்களுக்கு பதில் சொல்லணும்? இவங்க நல்லவங்கள, அவங்க கெட்டவங்க முன்னாலும் நிற்கணும். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுங்களாப்பா, நீங்கள் எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போயிடணுன்ற நினைக்கிற கூட்டங்க அவங்க. அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற நான் என்னோடய மனசார உங்களை வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.